கட்ரா ரயில்வே ஸ்டேஷனுடைய உள்பகுதி. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஹைட்டாக ஏற்றி கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஸ்டேர்கேஸ் மாதிரி அப்படியே டவுனில் போகும். ஆனால் இறங்கி வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறி வரும்போது சூட்கேஸை நீங்கள் தூக்கிட்டுலாம் வர முடியாது, கையில் இழுத்துன்னு தான் வரணும். ஸோ அது மாதிரி ஸ்லோப்பாக போட்டிருப்பாங்க. அதனால் அந்த ஸ்லோப்லேயே வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஸ்லோப் இருக்கும், ஹைட்லேருந்து இறங்கும். அதே மாதிரி ட்ரெயின்லேருந்து கட்ரா வந்து இறங்குனீங்கன்னா அங்கேருந்து அப்படியே புல் பண்ணின்னு தான் ஏறணும். அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த ஸ்டேஷன்லேயும் அது மாதிரியே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலை. ஏன்னா மக்கள் எல்லாம் அதிகமாக வரும், புரியுங்களா? இது மாதிரி இப்போ பாருங்கள், அடுத்த மாதம் நம்மளுக்கு இது வந்துடுது இல்லையா, நவராத்திரி. அப்போ வந்து பாருங்கள், நீங்கள் கட்ரா கால் வைக்க முடியாது கட்ராவில். ஸோ அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஏறின்னு இறங்கின்னு இருப்பாங்க. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு பகலும் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கட்ரா தான். இரவும் பகலும். ஸோ 24 மணி நேரமும் உங்களுக்கு வந்து தேவி கட்ரா தேவி அன்னை வந்து அங்கே மேலே காட்சி தராங்க. அதனால் கட்ரா வந்து 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு ஸ்தலம், இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்தலம். இரவு கிடையாது, பகல் கிடையாது. ஸோ ரெண்டும் ஒன்று தான், புரியுதுங்களா? ஸோ அதனால் எல்லோருமே அவசியம் வந்து கட்ராவையும் பார்க்கணும். ஏன்னா பழம்பெரும் அது வந்து யுக யுகமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் கட்ரா வந்து ஸ்ரீ வைஷ்ணவ் தேவி தாயாரை நீங்கள் வந்து வழிபட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மோட்சத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு சமம். மோட்சத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு சமம். என்னுடைய அனுபவத்தை சொல்ல வரேன் நான். எனக்கு அம்மா அருளிய அந்த அருள்னால் அந்த ஆழ் மனதிலிருந்து வந்த பதிவை உங்களுக்கு தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ எல்லோருமே கட்ரானுடைய மோட்சத்தை அனுபவிக்கணும்னா அனுபவிச்சுட்டு திருப்பியும் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அப்படி ஒரு அருள் வந்து நம்ம இந்த கட்ராவிலையும் அன்னை வைஷ்ணவ தேவி குகை கோயில்லையும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பழைய குகை கோயிலானது February மாதம் திறந்திருக்கும். ஸோ அப்போ பழைய கோயிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வரவங்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் February மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கோயில் வந்து திறந்திருக்கும். ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பழைய கேவை வந்து மூடிடுவாங்க. அப்போ புது கேவு தான் வந்து உங்களுக்கு திறந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பிளான் யுவர் கட்ரா ட்ரிப்பு வித் யூடியூப் ஆர் வாட்ஸ்அப் ஆர் இது மாதிரி கட்ராவுக்கு போயிட்டு வந்த அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. ஸோ டிகேஸ் வந்து கட்ரா அனுபவத்தை மட்டும் தனியாக ஒரு பதிவு செய்யலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி எதிர்காலத்தில் வைஷ்ணவ் தேவி தாயாரை சுலபமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், கஷ்டம்னு சொல்லக்கூடாது, சிரமம், அந்த சிரமம் இல்லாமல் உடல் உபாதைக்கு ஆளாகாமல் நீங்கள் பார்த்துட்டு வரும்படி ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பிளான் வந்து கட்ரா வைஷ்ணவ் தேவி தாய் வந்து அருளணும். அது நிச்சயமாக அருள்வாங்க. அந்த அருள் வந்து எனக்கு மேலேயே கிடச்சிடுது. அதனால் அந்த ட்ரிப்பு வந்து நான் வெரி ஈஸியான ட்ரிப்பு. பணம் செலவு பண்ணாலும் நாம் நிம்மதியாக ஸ்ரீ கட்ரா ஸ்ரீ வைஷ்ணவ் தேவி மாதா மோட்ச உலகத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். ரைட்டுங்களா? ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ.